இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4 நாளா ரொம்ப கால் வலி. அதனால தான் வீடியோஸ் எதுவும் போட முடியல. கால் வலியோட ரீசன முன்னன வீடியோல சொல்லியிருக்கேன். வேணும்னா போய் பாருங்க. எங்க ஊர்ல 10 நாள் திருவிழா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு தான் அந்த 10வது நாள். நாளைக்கு தேர் வரும். அதனால அப்போ குடுக்கறதுக்காக கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கணும்னு ரெடி பண்ணியிருந்தேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக கூழும் இங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு நிறைய அரைக்கணுன்றதால இந்த வாட்டி மிஷினில் போய் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் கழுவி நல்லா கொஞ்சம் உலர்த்தி வச்சுருந்தேன். இன்னைக்கு மிஷினில் போய் தான் அரைச்சிட்டு வர போகிறோம். மிஷினில் கையோட அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்சியில் அரைச்சி சலிக்கிறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மாவு அரைக்கிற வேலை ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அவரும் பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அவருக்கு கேக் கட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கல. அதனால நாங்கள் கேக் எதுவும் கட் பண்ணாமல் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு நாள் இப்படி தான் இருந்துச்சு.